ஒருவேளை அவங்க பார்ட்னருக்கு ஒரு வெஜினல் ஆர்காசம் தான் ஒரு ப்ரெஃபரன்ஸாக இருக்குது. ஸோ வெஜினல் தூண்டுதல் அவர்களுக்கு அதிகமாகவும் அதிக நேரம் கன்சிஸ்டண்ட்டாக செய்யும் பொழுது அவர்களால் உச்சக்கட்டத்தை அடைய முடியுது அப்படின்ற பட்சத்தில் எல்லா ஆண்களுக்கும் இந்த விரப்புத்தன்மை ஆட்டோமேட்டிக்காக டேப்லெட் எடுத்தாலே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க ஒய்ஃப் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஏன்னா இவர்களுக்கு சீக்கிரமாகவே விந்து ரிலீஸ் ஆகிடுது, இல்லை எஜாக்குலேட் ஆகிடுது. ஒரு பார்ட்னரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் இந்த டேப்லெட் எடுக்கலாமா? சில நேரங்களில் இந்த டேப்லெட் எடுக்கும் பொழுது ஆண்களுக்கு விந்து ரிலீஸ் ஆகிறதுல சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஆண்கள் கேட்குற கேள்வி, இப்போ ஸ்ப்ரேஸ்லாம் வந்துருச்சு, ஸோ இந்த டிலே ஸ்ப்ரேஸ் லைக் அந்த மாதிரி ஸ்ப்ரேஸ்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த வயக்ரா அப்படின்றத டேப்லெட் ஆகவோ இல்லை ஸ்ப்ரேஸ் மூலியமாகவோ யூஸ் பண்ணுறதுல Hi, Real One நேயர்களுக்கு வணக்கம். I'm Dr. Nivedita Kamaraj, infertility specialist and cosmetic gynecologist. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், Viagra men and women ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாமா அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கான தேவைகள், அதில் யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போது ஆண்கள் யூஸ்வலாக இந்த வயக்ரா அப்படின்றத ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணம், சில நேரங்களில் அவர்களுக்கு ஒரு விரப்புத்தன்மையில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்பொழுது அவங்க டாக்டரே அவங்களுக்கு பரிந்துரை செய்திருப்பாங்க, இல்லை அவங்களே அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி எடுக்கும்பொழுது எல்லா ஆண்களுக்கும் இந்த விரப்புத்தன்மை ஆட்டோமேட்டிக்காக டேப்லெட் எடுத்தாலே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா விரப்புத்தன்மையில் வர பல பிரச்சனைகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறையா இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, மன உளைச்சலில் இருக்கிறது, இல்லை அவங்க நடைமுறை வாழ்க்கையில் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம்ஸ், இல்லை வேறு விதமான அவங்களோட ஃபேமிலியில் இருக்க பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை செக்ஸ்னாலே ஒரு பதட்டம், ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கிறதுனாலையும் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப குழப்பமான இருக்கிற ஒரு மனநிலையில் இந்த டேப்லெட்டை எடுத்தாலும் இதனுடைய செயல்பாடு சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஒரு சமமான நார்மலான ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்டில் இந்த டேப்லெட்டை எடுக்கும்பொழுது தான் இதனுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்டிமுலண்ட் கிடையாது. ஸோ அதுவாகவே தானாக இந்த உணர்ச்சிகளை கொண்டு வர ஒரு மெடிசன் கிடையாது. அந்த ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது இந்த டேப்லெட் எடுத்தால் இது என்ஹான்ஸ்டான, நார்மலை விட கொஞ்சம் அதிகமான விரப்புத்தன்மையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், வேறு சில மாற்றங்களை கொண்டு வரதுனால அவர்களுக்கு இந்த விரப்புத்தன்மை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது காமனாக மற்ற ஆண்கள் கேட்குற விஷயம் அப்போ நார்மலாக இருக்கிறவங்க, இந்த விரப்புத்தன்மையில் ப்ராப்ளம் இருக்குன்றது இல்லாமல் நார்மலாக இருக்கிற ஒரு ஆணை ஸோ அவங்க ஒய்ஃப் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஏன்னா இவர்களுக்கு சீக்கிரமாகவே விந்து ரிலீஸ் ஆகிடுது, இல்லை எஜாக்குலேட் ஆகிடுது. ஸோ அதற்காக கொஞ்சம் அந்த செக்ஷுவல் கான்டாக்டை நீடிக்கிறதுக்காகவும் ஒரு பார்ட்னரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் இந்த டேப்லெட் எடுக்கலாமா அப்படின்றது தான் யூஸ்வலான கேள்வி. ஸோ கண்டிப்பாக இந்த மெடிசின்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டருடைய பரிந்துரையின் பேரில் தான் எடுக்கணும். அப்படி அல்லாமல் எடுக்கிறது நல்லது கிடையாது. ஸோ அப்படி ஒரு பரிந்துரை பேரில் நீங்கள் எடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த எரெக்ஷன் அதிகமாக நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிக நேரம் அது நீடிக்கும் பொழுது ஒருவேளை அவங்க பார்ட்னருக்கு ஒரு வெஜினல் ஆர்காசம் தான் ஒரு ப்ரெஃபரன்ஸாக இருக்குது. ஸோ வெஜினல் தூண்டுதல் அவர்களுக்கு அதிகமாகவும் அதிக நேரம் கன்சிஸ்டண்ட்டாக செய்யும் பொழுது அவர்களால் உச்சக்கட்டத்தை அடைய முடியுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கலாம். பட் சில நேரங்களில் இந்த டேப்லெட் எடுக்கும் பொழுது ஆண்களுக்கு விந்து ரிலீஸ் ஆகிறதுல சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீண்ட நேரம் அது விரப்புத்தன்மையை லாஸ் பண்ண வைக்கிறதுனால எஜாக்குலேஷனில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவர்களுக்கு கொஞ்சம் இது வேசோ டைலட்டேஷன் சொல்லுவோம், எல்லா இடத்துக்கும் போகிற ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்றதுனால தலைவலி, இல்லை அவர்களுக்கு கால் வலி, இல்லை அவர்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸாக அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி நிறைய ஆண்கள் கேட்குற கேள்வி, இப்போ ஸ்ப்ரேஸ்லாம் வந்துருச்சு, ஸோ இந்த டிலே ஸ்ப்ரேஸ் லைக் அந்த மாதிரி ஸ்ப்ரேஸ்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் அவங்களோட எரெக்ஷனை அதிக நேரம் நீடிக்க வைக்கிறதுக்காக எடுக்கிற இந்த
ஸ்ப்ரேஸ். யூசுவலாக அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் அதனுடைய செயல்பாடு இருக்குமே தவிர ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு 10 to 20 மினிட்ஸ் அதுலேயே சொல்லியிருப்பாங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி தான் அதை யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் அவர்களுக்கு ஆல்ரெடி யூஸ்வலாக அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும், இல்லை அவங்களுக்கு சில ஆணுறுப்பில் ஆல்ரெடி சில தோலில் சில மாற்றங்களோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸோ இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பட் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஸ்ப்ரேஸ் ஒரு மினிமலான கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாக பட் கொஞ்சம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எஜாக்குலேஷனை விந்து ரிலீஸ் ஆகிறத கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ப்ரைமரியாக இருக்க காம்பனண்ட் ஒரு நம்பிங் க்ரீம், அதாவது மறுத்து போகிறதுக்கான ஒரு மெடிசனோட காம்பினேஷன் தான் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ இது பெரிதளவில் ஒரு பாதிப்பை கொண்டு வராது எந்த ஆண்களுக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுல எந்த விதமான ரொம்ப நெகட்டிவான காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. ஸோ இந்த வயக்ரா டேப்லெட் பெண்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நிறைய ஆய்வுகள் இன்படி இந்த வயக்ரா பெண்கள் யூஸ் பண்ணுறதுல பெரிதளவில் ஒரு ஒரு அட்வான்டேஜ் கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதே பெண்களுக்கு லோ செக்ஷுவல் ட்ரைவ், அவர்களுக்கு அவ்வளவாக ஒரு விருப்பம் இல்லை ஒரு செக்ஷுவல் கான்டாக்டில், இல்லை அவங்களுக்கு அந்த ட்ரைவ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை செக்ஷுவல் கான்டாக்ட்ஸில் அப்படின்னா அதற்கான காரணத்தை அறிந்து அதற்கான தீர்வுகள் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்தில். ஸோ அவர்களுக்கு ஒரு வேளை செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா அந்த உச்சக்கட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இப்போது மெடிகேஷன்ஸ் இருக்குது. இப்போது ஜி ஷாட், ஓ ஷாட் போன்ற இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி சில பெண்களுக்கு இல்லை லைக் ஈவன் அவங்களுக்கு செக்ஷுவலி சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இருந்தால் அவர்களுக்கு சைக்கலாஜிக்கலாக வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்களா, டிப்ரெஷனில் இருக்காங்களான்னு பார்த்து அதற்கான தெரப்பி ஆப்ஷன்ஸும் இப்போ நிறையா இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதுலேருந்து அவர்களை வெளிக்கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி சில மெடிசன்ஸும் இருக்குது. இப்போ அடாய் அப்படின்னு சொல்கிற மாதிரியான மெடிசன்ஸும் இருக்குது. ஸோ அந்த மெடிசன்ஸ் ஒரு தேவைப்பட்டால் ஒரு டாக்டரின் பரிந்துரையின் பேரில் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த சென்சேஷன்ஸ், இந்த உணர்ச்சிகள் அதிகப்படியாக என்ஹான்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் பெண்கள் வயக்ராவோட வேரியண்ட், இந்த சில்டனஃபிலோட வேரியண்ட் பல காரணங்களுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ பெண்ணுறுப்பில் கொஞ்சம் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு அண்ட் இதில் உள் சுவர், அதாவது கர்ப்பப்பையோட உள் சுவரோட வளர்ச்சியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல வகையான ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் பெரியதளவில் ஒரு திடீர் மாற்றங்கள் லைக் அப்படின்றது ஒரு செக்ஷுவல் கான்டாக்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றது தான் ஆய்வுகள் சொல்லப்படுற ஒரு விஷயம். ஸோ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த வயக்ரா அப்படின்றத டேப்லெட் ஆகவோ இல்லை ஸ்ப்ரேஸ் மூலியமாகவோ யூஸ் பண்ணுறதுல பெரிதான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. பட் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது வேறு பிரச்சனைகள் இருக்கா, வேறு மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, அதோடு இது இன்ட்ராக்ட் ஆகுமா அப்படின்றத எல்லாமே யோசித்த பிறகு தான் இதை எடுக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி எவ்வளோ நாட்களுக்கு ஒரு முறை எடுக்கலாம், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிபுணர் அணுகி அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம் இதை யூட்டிலைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப எஃபெக்டிவாகவும் உங்கள் செக்ஷுவல் லைஃப்பில் ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கரெக்டான பரிந்துரையின் பேரில் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.